எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னைக்கு தலைப்பு அஸ்ட்ரோ குமார்ஜி. அவர் எம்ஏ எம்பிஎல் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காரு ஜோதிடத்தில். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதித்யா குருஜியினுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் தவறு என்று சொல்கிறார். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்ற மாதிரி இருந்தா இந்த சனி பார்த்த குரு திசையில சுக்கிர புத்தியில அவர் எப்படி அமெரிக்க அதிபரானார்? அப்ப சனி பார்க்கிற இடமெல்லாம் சர்வநாசன் அவர் தான் சொல்றார். இது பாவத்துவம் அப்படின்னு சொல்வார். ஆனா அவர் எப்படி ஆனார் குரு திசையில? அது சனி பார்த்த குரு. சரிங்க, இப்ப நீங்க உங்க வீடியோ ஒரு 16 நிமிஷம் நம்ம போட்டுக்கிறீங்க. அதில் மகரிஷி பராசரர் சொன்ன விதிகளையும் சொல்லியிருக்கிறீங்க. 2 விதிகளை சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும். பொதுவாக கடக லக்னத்துக்கு சனி புதன் சுக்கிரன் அவயோகர்கள். சிம்ம லக்னத்துக்கும் சனி புதன் சுக்கிரன் அவயோகர்கள். இவங்க 2 பேருக்குமே யோகர்கள் யார்? சந்திரன், சூரியன், செவ்வாய், குரு. அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் குமார் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு சூரிய தசை 2031 தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட அவர் ஒரு 54 வயசுல இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து அவர் நல்லா தான் இருக்கிறார். சனி தசை, புதன் தசை, இடையில கேது, இப்போ சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை 2030 வரைக்கும் அவருக்கு இருக்குது. இது எல்லாமே அவயோக தசைகள் தான். அப்புறம் ஏன் அவர் கோடிகளில் சம்பாதிக்கிறார்? அதுதான் குருஜியினுடைய சுபத்துவ விதிகள். ஏன்னா இங்கே புதன் சுக்கிரன் இங்கே இருப்பாங்க அஜித் குமார் ஜாதகத்தில். சனி இங்கே இருப்பார். இங்கிருந்து குரு புதனையும் சுக்கிரனையும் சுபத்துவப்படுத்துவார், சனியையும் சுபத்துவப்படுத்துவார். என்னதான் இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு அவர் 6-7க்குரியவர். நல்லது செய்ய மாட்டார். அது 19 வயசு இளமையிலேயே அவருக்கு முடிஞ்சு வச்சு. அவர் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இருந்தாலும் அந்த சனி திசையில் 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சமானதுனாலையும் அவரோட புதன் இருக்கிறார். புதன் நீச பங்கமானதுனாலையும் சுக்கிரன் கலைக்கும் புதன் நடிப்புக்கும் காரனாக இருக்க போய் அவருக்கு அந்த புதன் தசை சுக்கிர புத்தியில் அவர் சினிமாவில் வந்துட்டார். எந்த பின்புலமும் வந்துட்டார். இனி அவருக்கு சூரிய தசை வரல. எல்லா அவயவ தசையில் அவர் கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறார். சரி, இப்போ அந்த விதிகளை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே சூரியன் திக்பலம் ஆயிட்டார், ஆனால் ராகுவால அவர் கிரகணம் ஆயிட்டார். 2 டிகிரிக்குள்ள சூரியனை ராகு கிரகணப்படுத்திருச்சு. அப்புறம் எப்படி அவர் அதிபர் ஆக முடியும்? குருஜியினுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளை வச்சு நம்ம பார்த்தோம்னா, சூரியன் திக்பலமானாலும் 2 டிகிரிக்குள்ள கிரகணம் ஆயிட்டாரு. அப்ப சூரியன் தான் அரசன். அப்போ அவர் எப்படி அரசனாக முடிஞ்சது அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு சொன்னாரு, குரு தசை சுக்கிர புத்தியில அவர் ஆனாரு அப்படின்னு சொல்றார். இப்போ பொதுவா குருஜியே சொல்லியிருக்காரு, குரு தசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது, சுக்கிர தசை குரு புத்தி நல்லா இருக்காது. ஆனா இங்க முதல்ல சனி பார்த்த குருக்கு வர்றேன். இவருக்கு சனி 0.40 டிகிரியில் இருக்கிறார். குரு 24.20 டிகிரி இருக்கிறார். 22 டிகிரி தள்ளி இருந்தாலே அவர் வேற கட்டத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் எப்படி சனி குரு பார்க்க முடியும்? சரி, குரு அவருக்கு பஞ்சமாதிபதி. அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் பகை அடைஞ்சாலும் இங்க சுக்கிரன் பாருங்க, இங்க சுக்கிரன் சனி 2 டிகிரிக்குள்ள தான் இருக்குது. இங்க சனி தான் அதீத சுபத்துவம். அதையும் மீறி இங்க வீடு கொடுத்தவன் பௌர்ணமி சந்திரன் ஆகிட்டான்.
இப்போ நீங்கள் சொன்னீங்களே சூரியன் வந்து திக்பலம் ஆயிடுச்சு, ஆனால் ராகுவால கிரகணம் ஆயிடுச்சு, அதுக்கு விதிவிலக்கு தான் 2 சுவர்களால் இந்த சூரியனை சுபத்துவப்படுத்துகிறார். 24°20 அவர் இருக்க, இங்கே ராகு 27.40 இருக்க, 3 டிகிரிக்குள்ள அதீத சுபத்துவம். அப்போ கிரகணம்ங்கிறது அங்கே விலகுது. அதே மாதிரி சந்திரன் 24° இருக்க, இவர் 27° இருக்க, இங்கே கிரகணம் விலகுது. அதே மாதிரி சூரியன் திக்பலமாக இருக்கிறதுக்கும் இந்த 2 சுவர்கள் தான் காரணம். 24 இது 29 5°க்குள்ள சுபத்துவம், 24 29 5°க்குள்ள சுபத்துவம். இந்த சுக்கிரன் 10க்குரியவர் இந்த லக்னத்துக்கு. 10ங்கிறது தொழில் வேலையை குறிக்குது. இது சந்திர ஆதி யோகத்திலையும் இந்த சுக்கிரன் இருக்கிறார். ஏன்னா அவரு 6 7 8ஆம் இடங்களை அவர் சுபத்துவப்படுத்துவார். அப்போ 1 2 இது சுக்கிரன் 9ல் விட்டுருக்காங்க. வீடு கொடுத்தவர் வளர்த்துட்டார் இல்லையா, பௌர்ணமி சந்திரன் ஆயிட்டார். இங்கே சந்திரனை நீசம்னு எடுக்காதீங்க, ஏன்னா அவர் பௌர்ணமி பியூர் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார். இங்கே 24°, இங்கே 29 5°க்குள்ள தான் இருக்குது. சரியா? இப்போ சொல்லுங்க குமார்ஜி அவர்களே, இப்போ அவருடைய பாவத்துவம் சுபத்துவம் ஜெயிக்குதா? இல்லை நீங்கள் வந்து மகரிஷி பராசரர் புஸ்தகத்திலிருந்து எடுத்து அது இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாரு. என்ன மாதிரி இங்கிலீஷ் படிக்காத ஜோதிடர்களுக்கு அது தெரியாது. பெரும்பாலும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களே கம்மியாக படிக்கிறவங்க தான் கற்றுக்குறாங்க. நிறையா படித்தவங்கலாம் ஜோதிடர் கிடையாது. கம்மியாக படிக்கிறவங்க தான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு கமர்ஷியல் ஜோதிடராக இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 2000 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு ஜோதிடத்துக்கு. வருஷம் பிறந்த உடனே 1000 ரூபா குறைச்சிக்கிறேன், 1000 ரூபாயில் நான் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு மக்கள் வரல. ஆனால் அவர் ஃப்ரீயாக புதன்கிழமை 1 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம், ஒன்று ஆன்லைனில் மெசேஜ் மூலமாக வருது, இன்னொன்று அவருடைய ஆஃபீஸ் டெலிஃபோன் நம்பருக்கு கால் மூலமாக வருது. கிட்டத்தட்ட அந்த மெசேஜ் மட்டும் 70,000 80,000 பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 15 பேருக்கு தான் அவரால் சொல்ல முடியுது. இது ஒரு கல்ல 2 மாங்காய். அந்த வீடியோ பார்க்குற அவருடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் அது எப்படி பலன் எடுக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து 15 பேர் பணம் இல்லாதவங்க, கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு அது உதவிகரமாக இருக்குது. அவர் கோடிகளில் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவர் 4 வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கிறாரு, ஒரு வீட்டில் குடியிருக்காரு, 2 கார் வச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் 5000 10,000 கட்டுனா 4 மாதம் கழிச்சு தானே உங்களுக்கு வருது நம்பரு. உடனே பார்க்கணுனாலும் 30,000 ரூபா கொடுத்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களே, லட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களே, அரசியல்வாதியை கியூவில் நிற்கிறாங்களே. இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஏன்னா அவர் சொல்கிறத வச்சு தான் அவங்க எலெக்ஷனில் நிற்காதது தெரியும். நீங்கள் நில்லுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜெயிப்பார். சரி, அதனால் வந்து அவருக்கு இப்போ ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் அவருக்கு 6க்குரியவன், அவருக்கு டைம் சரியில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 20 பேர் எதிர்ப்பாங்க, நிறைய இது போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வச்சு போர்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, பார்க்கவே கேவலமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அது காலப்புருஷ தத்துவத்தை வச்சு அவர் சொல்கிறாரா. பொன்னையா சுவாமிகள், மதுரை மீனாட்சி அம்மன், ரைட்டு, அவர் பரிகாரம் சொல்கிறது இல்லை. நீங்கள் போங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் போங்க. உங்களுக்கு மன நிம்மதி அடையிறதுக்காக கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாக போயிடுமா? உங்களுக்கு 6 8க்குரியவனுடைய தசை நடக்குது, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாக போயிடுமா? பாருங்க, ஒரு மனிதன் வந்து தசா புத்திகள் தான் சம்பவத்தை நடத்துது. ஒருத்தருக்கு லக்னம், லக்னாதிபதியே பிரதானம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இவர் பாருங்க, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காரு. நாட்டை ஆண்டவனும் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறவன் பௌர்ணமியில் பிறந்தவங்க தான். அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, திதி சூரியம் கர்ணம் இதில் எதுவுமே இல்லை, நட்சத்திர சாரங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்ட்டார். அதனால வந்து இந்த லக்ன அசுபர்கள் வந்து கெட்டதைத்தான் செய்வாங்க, லக்ன சுபர்கள் நல்லதைத்தான் செய்வாங்கன்னு இல்லை. லக்ன சுபர்களும் கெட்டதை செய்கிறது உண்டு, லக்ன அசுபர்களும் நல்லது செய்கிறது உண்டு.
அதுதான் அவருடைய சுபத்துவ பாவத்துவ விதி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா கேளுங்க. அவரை உங்களுக்கு 2 தடவை 3 தடவை மேடை விடுத்தி உங்களை எங்கேயோ உச்சத்துக்கு அவர் கொண்டு போயிருக்கிறார். நீங்க அவரே தப்பா பேசலாமா? நீங்க மேடையில பேசிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கூட சரியா கொடுக்கலையே. ஆனா உங்களை மாதிரி ஜோதிடர் அவர் நிறைய வளர்த்து விட்டு இருக்கிறாரே. சரி, எனவே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையே, என்னுடைய மாணவர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். இது இங்க திக்பலம் ஆயிருக்கார், கிரகணம் ஆயிட்டார், எப்படி ஆனார்னு கேட்டார். இங்க கிரகணம் ஆகல, 2 சுவர்கள் பார்க்குது. 3ஆம் பார்வையா சனி பார்க்கிறாருங்கிறது டிகிரி வயசா 24 டிகிரி தள்ளி போயிட்டார். அதனாலதான் சந்திர ஆதி யோகத்துல பிறந்ததுனாலும் சூரியன் திக்பலம் ஆனதுனாலையும் இவருக்கு தசா புத்திகள் கை கொடுத்ததுனாலையும் இவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா இவர் சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசையை தாண்டி தான் வந்திருக்கிறார். இந்த ராகுவும் இவருக்கு நல்லதான் செஞ்சிருப்பார். ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி நிலவா இருக்கிறார். அப்ப அவருக்கு எல்லா தசா புத்திகளும் நல்லா இருக்கு. ஆனா அவருக்கு வரக்கூடாத தசை சனி தசை. அது கிட்டத்தட்ட அவருக்கு இன்னும் 12 வருஷம் இருக்கு இந்த குரு தசை முடிகிறதுக்கு. வயசு 1946 பிறந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இங்க ஒரு 54, அது ஒரு 25. அப்ப கிட்டத்தட்ட அவர் 79 வயசுல இருக்கிறார். ஏன்னா சனி அவருக்கு 6க்குரியவர். அதனால சனி தசை அவருக்கு நல்லது செய்யாது. அவர் எப்படித்தான் சுகத்துவமா இருந்தாலும் சரி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆங்கிற ஆப்ஷன் அமைப்புனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை கலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கலைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.